This video sponsor is EduQuest. இது வந்து ஒரு தமிழ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டு அப்புறம் நம்மளுக்கு யூடியூப்பில் வியூவர்ஸ் வர வைக்கிறது, நம்மளுக்கு யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்தோம்னா அது எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டை பற்றி தமிழ்லேயே இந்த இதில் கோர்ஸில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து கன்னியாகுமரி சுற்றுலா உள்ள இடங்களை பற்றியும் கோவில்கள் பற்றியும் தான் நான் இந்த மெட்டீரியலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை தான் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். கன்னியாகுமரியில் விவேந்திர பாறை பற்றி சொல்லுவோம். ஒரு சில இன்டெக்ஸ் இது ஒரு முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இவை கடற்கரையிலிருந்து 100 மீட்டர் வரை தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் கன்னியாகுமரியில் முக்கிய சுற்றுலா தலமாக ஒன்றாக உள்ளது. விவேகானந்தர் பாறை வந்து கன்னியாகுமரியில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. விவேகானந்தர் பாறை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து இதில் சோஷியலில் நிறையவே படிச்சிருப்போம். அடுத்து வாங்க என்னதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திர கோயில். சுசீந்திர கோயில் கன்னியாகுமரி நகரத்தில் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள கோயில்களில் தனித்துவமான திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் கோபுரம் 134 அடி உயரம் கொண்டது. இதே மாதிரி தான் தென்காசியின் கோபுரத்தில் வந்து நிறைய உயரம் அடி வந்து அதிகமாகவே இருக்கும். இதோட சுசீந்திர கோயிலோட கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 134 அடியா. இதுதான் சுசீந்திர கோயிலில் ஸ்பெஷலாக. இதுவும் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலாத்தலத்தில் ஒன்று தான். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில். இந்த கோவில் இந்த புராணங்களில் 108 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இங்கு ஆயிரக்கணக்கான யாஸ்திகர்கள் வந்து செல்வார்கள். இந்த கோவிலில் கட்டிடக்கலையும் தனித்துவமானது. பகவதி அம்மன் கோவிலும் நம்ம வந்து கன்னியாகுமரியில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலான இடம் தான். இதுவும் ஒரு கோவில் தான். விவேகானந்தர் பாறை, அப்புறம் சுசீந்திர கோயில், அப்புறம் பகவதி அம்மன் கோயில். அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடி ராம்சம் சர்ச். இது வந்து இவை குமரிமுட்டம் என்ற இடத்தில் கண்டறியப்பட்ட கல்லறைகள். பல நூற்றாண்டுகளாக கத்தோலியர்கள் அங்கு வாழ்ந்து வருவதற்கான ஆதாரங்களை கொண்டுள்ளது. இந்த ராம்சன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா குமரிமுட்டம் இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்களாம் கல்லறைகள் உள்ளன. பல நூற்றாண்டுகளாக கத்தோலியர்களால் இங்கு வாழ்ந்து வருகிறார்களாம். இந்த லேடி ஆமன் சர்ச் இதுவும் ஒரு கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் அரண்மனை. பழைய கிரானைட் கோட்டை திருவிதாங்கூர் ஆட்சியாளரால் வசிப்பிடமாக இருந்தது மற்றும் கிபி 1601 வந்து கட்டப்பட்டிருக்குங்க. இது வந்து பழங்கால கலைப்பொருட்கள் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் உள்ளன. பத்மநாப அரண்மனை இது வந்து கிரானைட் கோட்டையாங்க. கிரானைட்டாலே ஃபுல்லாக கட்டியிருக்காங்களாம். பழைய திருவிதாங்கூர் ஆட்சியாளர்களின் வசிப்பிடமாக இருந்துச்சான். இது வந்து கிபி 1601 வந்து கட்டப்பட்டதாங்க. கலைப்பொருட்கள் மற்றும் நிறைய ஆயுதங்கள்லாம் இதில் இருக்கான். இதுதான் பத்மநாபபுரம் அரண்மனையின் மெயின் வழி. அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா 133 அடி
உயரமுள்ள பிரம்மாண்டமான சிலை, இந்தியாவில் தலை சிறந்த கவிஞர், தமிழ் கவிஞர்கள் ஒருவனாக கருதப்படும் புனித கவிஞர் திருவள்ளுவரின் சிலை. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கன்னியாகுமரியில் வந்து இப்போ தான் கட்டப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய சிலையை நிறுவனது மிகப்பெரிய சிறப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு. இது பக்கத்தில் தான் விவேகானந்தர் மண்டபமும் இருக்குது. அடுத்த இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.